ஹாய், இது அம்மா வீட்டில் 2வது நாள். காலைல பாப்பா தோசை வேணுங்கிறத நானே பண்ணி கொடுத்துருந்தேன். அவிச்ச முட்டை வச்சு சிம்பிளாக தோசை வச்சு சாப்பிட்டாச்சு. என் அப்பாட்ட வந்து மாம்பழம் கேட்டிருந்தேன். அவள் மாம்பழம் தான் கேட்டிருந்தேன். 2 கிலோ மாம்பழத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. அதோட பாப்பா கொஞ்சம் கீத்து போட்டு கொடுத்துட்டு நான் ஒரு மாம்பழம் சாப்பிட்டாச்சு. அப்புறம் வந்து மதியம் லஞ்ச் வேலைலாம் பார்த்துக்குது. நான் சாப்பாடு வைக்க நீங்கள் துணி துவைங்கம்மா அப்படின்னு சொல்லிக்கிருந்தேன். என்ன தான் நமக்கு அளவுலாம் தெரியும், உப்போட அளவு இருந்தாலும் கேட்டு கேட்டு பண்ணுறது அது ஒரு தனி ஃபீல் தான். அம்மா சைடில் இன்னும் 1 ஸ்பூன் போடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதோட அம்மா துணி துவைச்சி முடிச்சோன்னா கொஞ்சம் கதை பேசிக்கிட்டே துணி அலசிடுவோம்னு சொல்லி 2 பேர் மனசை விட்டு பேசி துணி அலசிக்க இருந்தாங்க. அது என்னன்னு தெரியல, அம்மா வீட்டுக்கு வந்து இந்த கார்பரேஷன் வாட்டரில் குடிக்கிறதுனா என்னன்னு தெரியல, நல்லா கலர் ஆகிடுது. சிம்பிளாக லஞ்சுக்கு வந்து மீன் குழம்பு வச்சு அந்த கூட்டு மாதிரி வச்சு மாம்பழத்தை வச்சு சாப்பிட்டாச்சு. ஈவினிங் போல் அம்மா அவங்க பாசத்தில் வந்து இன்றைக்கி செகண்ட் டேனால இனிப்பு ஸ்வீட் கொடுத்துருந்தாங்க, பால் கொழுக்கட்டை. யார் வீட்டில் அந்த மாதிரி பால் கொழுக்கட்டை பண்ணி கொடுப்பாங்க என்னன்னு சொல்லுங்கள். அம்மா மனசு மாதிரி நல்லா திருப்திப்பாக இருந்துச்சு இன்றைக்கி ஸ்வீட்டு. நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.